வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஒரு தரமான மலையாள வெப் சீரிஸோட ரிவ்யூ. ராஸ்லின் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 6 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே அரௌண்ட் 30 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு சூப்பரான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கெட்ட கனவு அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல இந்த சீரிஸை நகர்த்திருப்பாங்க. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே ரோஸ்லின் அப்படின்ற அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட அம்மா தான் வந்து மீனா அண்ட் அப்பா தான் வினித். அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன தம்பியும் அண்ட் இறந்து போன ஒரு அண்ணனும் இருந்திருப்பான். அந்த அண்ணனோட இறப்புக்கு தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு கில்ட் இருந்துட்டே இருக்கும். அதனால அவளுக்கு நிறைய கெட்ட கனவுகள் அப்படின்றது வரும். அந்த கனவுபடி யாரோ ஒரு மர்ம நபர் வந்து இவளை கொலை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இவளுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வீட்டுக்கு ஒரு பேயிங் கெஸ்டா வந்து தங்குறாரு அகிம் ஷா. அந்த அகிம் ஷாவை பார்த்த உடனே இவன் மிரண்டு போறான். இவன் தான் என்ன கொலை பண்ண வந்தவன், கனவுல வந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் யாரும் அதை பெருசா சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. யார் இந்த அகிம் ஷா, எதுக்காக இங்க வந்தாரு, அந்த கனவுகளுக்கான காரணம் என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸோட மொதல் 5 எபிசோட்ஸ் ஒரு நார்மலான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மாதிரி தான் போகும். அதுலயுமே அந்த அகிம் ஷா யாரு, எதுக்காக இந்த கனவுகள் வருது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை எழுப்புவாங்க. பட் அதுக்கான விடையை வந்து லாஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க. அந்த லாஸ்ட் எபிசோட் அப்படின்றது தெரிக்க விட்டுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே வேற லெவல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அதுல. அதையும் ப்ராப்பரா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பிளாஷ்பேக் அப்படின்றதுமே வந்து பயங்கர நீட்டா இருந்துச்சு. எனக்கு இந்த சீரிஸோட முடிவுல அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி இவங்க எப்படி காட்ட போறாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதை சிம்பிளா ஒரு டயலாக் வழியா கன்வே பண்ணிருப்பாங்க. அது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. சின்ன சின்னதா மிஸ்ட்ரிஸை பில்ட் பண்ணி ரொம்ப நீட்டா நகர்த்திருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தென் ப்ராப்பரா கனெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எனக்கு என்னன்னா இந்த 5 எபிசோட்ஸ்ல இவங்க கிரியேட் பண்ண நினைச்ச மிஸ்ட்ரிஸ் எல்லாமே ஓகே. பட் அதை இன்னும் கொஞ்சம் ஈவென்ட்ஃபுல்லா கொஞ்சம் பேச பண்ணி பண்ணியிருந்திருக்கலாம். பட் டுவர்ட்ஸ் தென் அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி ஒரு நீட்டான ஒரு எண்டிங் கொடுத்திருப்பாங்க. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான சீரிஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் எல்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3.5 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.